பிரபல காலிவுட் நடிகர் டாம் குரூஸ் காலிவுட் சினிமாவில் தனக்கான ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருக்கிற ஒருத்தர். இவர் எவ்வளவு பெரிய ஸ்டன் காட்சிகளா இருந்தாலும் மிகவும் சாதாரணமாக செய்து முடிக்கிற ஒருத்தர். இவரோட நடிப்பில் வெளியான மிஷன் இம்பாசிபிள் வருஷ படங்களுக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. டாம் குரூஸின் அதிரடியான ஆக்ஷன் காட்சிகளுக்காகவே பிரபலமான அவரது மிஷன் இம்பாசிபிள் திரைப்படம் வரிசையில் 8வது பாகமான மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனி வெளியாகி ரசிகர்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கு. உலகம் முழுவதும் பல மொழிகளில் வெளியான இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என பல மொழிகளில் வெளியாகி வசூல் குவித்து வருது. இதனைத் தொடர்ந்து மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனி பட சண்டை காட்சிக்காக நடிகர் டாம் குரூஸ் கின்னஸ் சாதனையாளராக இருக்காரு. இந்த படத்துல எரியும் பாராசூட்ல இருந்து அதிக முறை குறித்த நபர் என்ற சாதனையை தன்வசப்படுத்தி இருந்தாரு டாம் குரூஸ். இந்த நிலையில பல்வேறு சாதனைகளுக்கும் விருதுகளுக்கும் சொந்தக்காரனான டாம் குரூஸ் திரைத்துறை காட்டிய பங்கிற்காக அவருக்கு கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்படும் என அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அமைப்பு அறிவிச்சிருக்கு. டாம் குரூஸுடன் இணைந்து டெபி ஆலன், பின் தாமஸ் மற்றும் டோலி பார்டன் ஆகியோருக்கும் கௌரவ ஆஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது வழங்கும் விழா வர நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கு. கவர்னஸ் விருது என்று அழைக்கப்படும் இந்த ஆஸ்கர் விருதானது 35 வருடங்களுக்கு பிறகு டாம் குரூஸுக்கு கிடைப்பது குறிப்பிடத்தக்கது.